இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா பாருங்க. அருமையான ஒரு மலைப்பகுதி, கடல். அந்த கடலுக்கும் மலைக்கும் இந்த நடுவில் ஓரத்தில் அழகான அந்த ஹோட்டல்கள் கட்டி இருக்கிறாங்க. நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க, இங்க வந்து தங்கி என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா இயற்கையா அழகா ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார், மனிதர்கள் பார்த்து ரசித்து மகிழுவதற்காக. இந்த இடத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அசைக்கப்படுவதில்லையா? கொஞ்சம் அசைஞ்சு கொண்டுதான் இருக்கிறையா, என்ன பண்ணன்னு தெரியல, இந்த பிரச்சனை என்ன அசைக்குது, இந்த போராட்டம் என்ன அசைக்குது, சாத்தான் என்ன அசைக்கிறான், இந்த பொல்லாத மனிதர்களை அசைக்கிறாங்க, நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கலங்குறீங்களா? நீங்க அசைக்கப்படாம இருக்கணும்னா ஒண்ணு செய்யணும். வேறு புஸ்தகம் 1 யோவான் 2:17 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதாவது அவன் அசைக்க முடியாது, நிலைத்திருப்பான். யார் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். அப்போ நீங்க அசைக்கப்படாதபடி நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவ சித்தத்தின்படி செய்ய உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். நம்ம ஜெபிக்கும் போது கூட ஆண்டவர் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணுமானா தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் தருவார். அப்ப பிதாவின் சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும்னு இயேசு சொன்னார். அப்ப இந்த தேவ சித்தம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படிங்க தெரிந்து கொள்றது அப்படின்னா, வேத புஸ்தகத்துல தேவனுடைய சித்தம், ஆண்டவருக்கு சித்தமானது என்ன நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ வசனத்தை வாசித்து நிறைய அறிந்து கொள்ளணும். அது எல்லாமே சொல்லியிருக்கோம். அந்த காலத்துல நம்ம வாழக்கூடிய முறைகள் சொல்லி இருக்குது. இப்ப நான் என்ன படிக்கணும், என்ன வியாபாரம் பண்ணணும், அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மை குறித்த தேவ சித்தம். அப்ப இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, உங்க ஊழியம் கிராமத்தில் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ பட்டணத்துல ஊழியம் செய்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? எத்தனையோ ஊழியங்கள் பட்டணத்தில் இருக்கிறது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் பட்டணத்திலே கிராமத்திலே என்பது முக்கியம் அல்ல, தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். நான் சென்னை பட்டணத்துல 12 வருஷமா இருந்தேன். அங்கதான் ஸ்கூல்ல படிச்சேன், காலேஜில் படிச்சேன், அப்புறம் ரட்சிக்கப்பட்டேன், பைபிள் காலேஜெல்லாம் படிச்சேன். அந்த ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச உடனே ஆண்டவர் நான் எங்க இருந்து ஊழியம் செய்யணும் என்று கேட்ட போது, சொந்த கிராமத்துக்கு போ, அங்கிருந்து தான் ஊழியம் செய்யணும் கர்த்தர் சொன்னார். அப்போ 12 வருஷமா நான் பழகினதே சென்னை பட்டணத்துல உள்ளவங்க தான். வருஷத்துல ஒரு முறை 4 மணிக்கு வந்துட்டு போவேன். இப்ப அங்கேயே போய் இருந்து ஊழியம் செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா தேவ சித்தம் அதுதானே அறிந்து நான் வந்தேன். இந்த தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த ஊழியத்தின் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது. நாங்க நிலைத்து இருக்கிறோம், யாரும் அசைக்க முடியல. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க வியாபாரம் செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும், பிள்ளைகள் படிக்க வச்சாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும், நீ வீடு கட்டினாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும். எதை செய்தாலும் தேவனிடத்தில் கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யுங்க, நிலைத்திருப்பீங்க. ஒருத்தர் அசைக்க முடியாது. சரியா? எங்கோ மிஸ் பண்ணிட்டீங்கல்ல, தேவ சித்தத்தை கேட்கல, கவனிக்கல, உங்க விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சனால தானே இந்த பிரச்சனை. இன்றைக்காவது ஆண்டவரிடத்துல என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி உங்களுடைய சித்தத்தின்படிதான் எதை செய்வேன்னு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒரு மாற்றம் வந்துடும். சொல்றீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி செய்தா எங்களை யாரும் அசைக்க முடியாத, நாங்கள் எந்தெந்தைக்கு நிலைத்திருப்போம்னு சொல்லி இருக்கிறீங்க. எங்கோ நாங்க தவறு செய்துட்டோம், மன்னியும், இனி உடைய சித்தத்தின்படி நடப்போம், வாழ்வோம் என்று இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க. தயவாக மன்னித்து இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இனி தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு அவளுக்கு வழி நடத்துதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.